வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து தியான தியானத்தின் மூலமாக முக்தி அடைகிறது எப்படி, தந்த்ராவின் மூலமாக முக்தி அடைகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கலாக தெரிஞ்சிருக்கும். தந்த்ரா தான் வந்து ஈஸியான தியானம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பல வருடம் வந்து தியானம் பண்ணியிருக்கணும். தியானம் பண்ணி தான் வந்து இது வந்து இறைவனை வந்து அடையிறது, இல்லை முக்தி பேர் அடையிறது அப்படிங்கிறது அவ்வளோ வந்து எளிது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே இலக்கு தான், சரிங்களா? எய்ம் வந்து ஒன்று தான். சில பேர் தியானத்தின் வழி போவாங்க, சில பேர் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் தந்திரா வழி போவோம், சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தியானம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தியானத்தின் வழி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு யோக மார்க்கம், ஞானத்தின் மூலமாக வந்து நீங்கள் வந்து போகிற பாதை, சரிங்களா? இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை வந்து அமைதியாக்கிரும், சிந்தனையையும் ஆசையையும் என்ன பண்ணிடும்னா ஒழித்துரும். உங்களை அதாவது மனமற்ற நிலைத்தான் கொண்டு போகும் இது. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், முக்கியமானது என்னென்னா, உங்களுடைய சுய நிறைவை வந்து நீங்கள் அடையணும். இந்த ப்ராசஸ் வழி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா சுய நிறைவையும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணினாதான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த கலிக்காலத்தில் ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ மூச்சு பயிற்சினாலும் சரி, மந்திரத்திலே வந்து உங்களுக்கு தியானம் மூலமாக மந்திரம் மட்டுமே நீங்கள் வந்து படிச்சுட்டு போனாலும் சரி, அது வந்து தியானம் அப்படின்னு சொன்னோன்னே மந்திரம் சொல்லிட்டு தியானத்தில் இருக்கிறது ஒரு தியானம் தான், சரிங்களா? அதுவும் தியானத்தினேல தான் போகும். தந்திராங்கிறது வேறு. ஸோ இதெல்லாம் வந்து தியான முறை. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறதான் இந்த ஞான மார்க்கத்தின் வழியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ அதில் இருந்து தான் வந்து எல்லாமே அடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் யாருங்கிறதான் முதல்ல தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதில் உள்ள எல்லா அலைகளும் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா அலைகளுமே வந்து நின்று ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் ஆத்மா தான் பரம்பொருள் அப்படிங்கிறதை இயல்பாகவே வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ரமண மகரிஷி, புத்தர், வள்ளலார் இதெல்லாம். ஸோ வள்ளலார் வந்து இப்போ உள்ள கலிக்காலத்தில் இது வந்து சாத்தியப்படுமா அப்படின்னா, இதுக்கப்புறம் ஏன் சாத்தியப்படலை அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது ரொம்ப கலிகாலத்தின் உச்சக்கட்டம், சரிங்களா? ஸோ ஏன் இதோட பலன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஆன்ம சுத்தி கிடைக்கும், நித்திய சாந்தி கிடைக்கும், நிதானமாக புத்தி வந்து அடையும், சரிங்களா? இதோட இது என்னன்னா, ஏன் வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன்னா, மனம் வந்து அமைதியாக ஆகாது உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப டஃப். மனதை வந்து அடக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ ஆசைகளை துறக்கிறதுனா, என்ன ஆசைகளை துறக்கீங்க, ஆசைகளை துறங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாமா திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை ஆசைகளை வந்து துறக்கணும். அதுக்கப்புறம் வந்து சஞ்சலத்தை வந்து தடுக்கணும். நேரம் வந்து ரொம்ப எடுக்கும். இதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும். பட் தந்திரா வழி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது வந்து எப்படின்னா, சக்தி மார்க்கமாக இருக்கும். அதாவது வாமா மார்க்கமாக இருக்கும். குண்டலினியின் யோகத்தின் இதாக வந்து குண்டலினி யோகத்தின் உயர்ந்த வடிவம் இது குண்டலினி சக்தியை வந்து டக்குன்னு மேலே எழுப்பி அதோட ப்ராசஸ் வந்து இதோட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த தந்திரா மூலமாக பண்ணுறது. ஸோ இப்போ உள்ள காலகட்டம் என்ன பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அது வந்து ரொம்ப ரொம்ப வருடகாலம், யுகமே ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து இதை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பதவிக்காண்டி, ஒரு பணத்துக்காண்டி, இதை யூஸ் பண்ணி முக்தி பேருக்காண்டி தான் இது அப்படிங்கிறதே வந்து மறந்துட்டு எல்லாருக்குமே, சரிங்களா? அப்போது ஆசைகளுக்காண்டியே தான் இது மூலமாக போகணும், ஆசைகளை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இதை போகிறோம் அப்படிங்கிறதுக்கே வந்து எல்லாரோடைய இதுவும் வந்து திரும்பிட்டு. ஸோ அதனால தான் வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து, ஏன்னா இந்த தந்திராவை எடுத்தவன் எவனாலுமே சரி, எந்த பெண்களைனாலும் சரி, சரிங்களா? ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தந்திரா எடுத்த யாரும் எந்த பெண்ணையும் கொச்சப்படுத்தவே மாட்டான், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பெரிய கில்லாடி அப்படி நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். கடைசியில் பார்த்தா அவன் தான் இருக்கிறதுலே கேடாக இருக்காமா. அதாவது பெண்களை வந்து அதாவது நம்மளுக்கு வந்து இறை வந்து எப்படின்னா, ஒரு கெட்டதை நம்ம பார்த்தா தான் இப்படிலாம் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி பலவித இதை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். இதான் நம்ம இதில் வந்து கார்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம், சரிங்களா? இதெல்லாம் சுக்குநூறாக உடைக்கணும் நம்மளுக்கு. அதாவது நம்ம ஒருத்தங்களை பற்றி ஒரு பெரிய இதாக நினச்சிட்ருப்போம். கடைசியில் என்ன பண்ணோம்னா இறையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும். அந்த இதையும் நம்ம வந்து தாங்கிக்கிடணும். அதுதான் வந்து என்னென்னா,
அதாவது மனம் வந்து இதை வந்து கொண்டு போய் காட்டும். இந்த இதில் நீங்கள் இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும், சீக்கிரம் டக்கு டக்குன்னு தெரிய வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து குண்டலினி சக்தியை வந்து மேலே எழுப்பி சகசிராரத்தில் வந்து பிரம்மனுடன் வந்து இது வந்து ஒன்றாகும், சரிங்களா? அப்புறம் மந்திரம் யந்திரம் இது மூலமாக இது வந்து என்ன பண்ணுறாங்க, யாகம் நிறைய பண்ணுவாங்க குண்டலினி எழுப்புறதுக்கு. ஸோ உள் மனத்துவம், அதாவது ஆண் பெண் உள்ளே ஆண் பெண் சக்தி வந்து ஒன்றாகும் அனுபவத்தை வந்து நம்ம வந்து பெறுவோம். ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தியை முழுமையாக தன்னை வழியாக எழச் செய்து சிவத்துடன் ஒருமை அடையிறதான். சக்தியை தான் ஃபுல்லும் எழுப்பி சிவத்துடன் வந்து ஒன்றுபடுறது. இதுதான் வந்து சக்தி வழி முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சக்தி வழியாக சிவத்தை வந்து கலப்பது. இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா இருப்பாங்களா, காளி உபாசகர் வந்து நிறையா இருப்பாங்க, வாராகி, தாரா, இவங்க எல்லா இந்த மகாவித்யா சாதனாக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த தந்திரா ப்ராசஸ். ஸோ இது வந்து எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டாலான முக்தி கிடைக்கும். அதாவது எப்படின்னா சக்தி சித்தி ஞானம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வந்து இதில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஆழமான உள்மாற்றம் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி கிடைக்கும்னா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இதுதான் இதோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது எப்படி அப்படின்னா, இதில் என்ன பேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், சிரமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து முறையாக நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா மனம் வந்து இதாக மாறிடும், சரிங்களா? கரெக்டாக செட் ஆகாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒருத்தங்க யார் ஒரு தெய்வத்தின் துணை வந்து உங்களுக்கு 100% இதில் இருக்கணும். நீங்கள் வந்து குரு மார்க்கமாக வந்தாலுமே தெய்வம் உடைய அனுக்கிரகம் இதில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக, அதாவது இது வந்து ஆத்மா வழிதான் வந்து கிடைக்கும். ஆத்மாவுக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த ஒரு பிறையில் நம்ம ஒன்றும் கிழிச்சிருக்க மாட்டோம், சரிங்களா? யுகமாக பண்ணியிருந்தால் தான் இந்த இதில் வந்து நம்மளுக்கு செட் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆத்மாவுக்கு வந்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த இறை வந்து உங்களுக்கு வந்து அருள் புரியும். ஸோ அந்த அருள் இருந்தால் தான் இந்த தந்திராவை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து இதோட ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுமாரி ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப அவசியம், சரிங்களா? இது வந்து எவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டோ அவ்வளோத்துக்கு டேஞ்சரஸ். நான் இதை வந்து சீரியஸாக இருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் குருமார்களை பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டியே 1 இயராக வந்து எனக்கு தந்திரா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து டவுன்லோடு. அதே வாராகி மூலமாக தான் எனக்கு சில பல இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி தெரியுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு சும்மாவே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேடல் வருது, ஏதோ ஒன்று சொல்லுது, ஏதோ ஒன்று தந்திரா மூலமாக சொல்லுது, நம்ம இது வரைக்கும் அந்த வார்த்தையை கூட நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி ஆராயும் போது தான் அப்புறம் தான் சரி குருகிட்ட போய் நம்ம மந்திரம் வாங்கலாம். அப்போ அது ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஏற்றணும், ஸோ மந்திரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மந்திரம் படித்து அப்புறம் ஒரு 3 குருமார்கிட்டே நான் வந்து தீட்சை வாங்கினேன். ஆனால் அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமன இந்த தியானத்தின் வழி. ஆனால் தந்திரா மட்டும் எனக்கு டைரெக்டாக அம்மன்ட்டு வரும். நான் வந்து குரு வழி வந்து அது வரவே இல்லை. இறையோட அனுக்கிரகத்தினால தான் நான் 100% வந்து இதை நான் கற்றுக்கிட்டதுனா எனக்கு தெரிஞ்சது. இறை ஏதோ ஒன்று சொல்லும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் அதை ரொம்ப ஆராய்ச்சி பார்ப்பேன். எனக்கு ஏதாவது ஒன்று காட்டுது அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதுக்கு பல கொஸ்டின்ஸ் வேணால் கேட்பேன், பல விதமான கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கேட்பேன். அதுக்கு என் அம்மா வந்து ரிப்ளை கொடுத்தால்தான் நான் வந்து இந்த இதை வந்து செய்வேன். வேறு யார் வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து சொன்னாலும் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் தந்திரா வந்து, ஏன்னா நான் பல இதை அனுபவப்பட்டு தான் இதை நான் சும்மா அதாவது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு செஞ்சு தான் வந்து இதை கற்றுக் கொடுத்து தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்கு. ஸோ இறை சொன்னாலும் பல தடவை இன்ட்யூஷன்ஸ் கேட்டு பல தடவை சிக்னல்ஸ் வாங்கி தான் நான் ஒரு செயலை வந்து செய்வேன். அதில் வந்து நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன். ஏன் அப்படின்னா என் பாதை வந்து நான் சரிக்கிடக்கூடாது. இது வந்து எனக்கான பாதை, சரிங்களா? இதில் வந்து நான் அது எக்ஸ்ட்ரீமாக இப்போ இறையோட இதில் நான் வந்து போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை தாண்டியும் எனக்கு வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ட்வின்னுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வேண்டாம் நான் என்னோடய ஜேர்னியை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுன்னு அப்படி நினைக்கும் போது அவங்க ட்வின்னே வருவாங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ட்வின் வருவாங்க, ஆனால் அப்படி நினைக்கணும் நம்ம, சரிங்களா? இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம சோல் வந்து தனித்தனி பாதை. இதில் வந்து கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கவே முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. தந்திராவை பொறுத்தவரை உனக்கு வந்து பிராப்தம் இருந்தால் உனக்கு ஏதாவது கொடுக்குதா அதை தான் நீ வந்து எடுக்கணும். இப்படி தான் வந்து சில பேருக்கு வந்து எனக்கே நல்லா தெரியும் உனக்கு பிராப்தம் இருக்குது, கடவுள் கொடுக்க வராருன்னா
அது வந்து இந்த பவத்தில் பீடை இது அவங்க வந்து செஞ்சுட்டு ஏதாவது தவறு செஞ்சுட்டு அவங்க அதை வந்து இழந்துருவாங்க. சரிங்களா? அது வந்து உடனே பிடிங்கிரும். இறை வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். ஸோ இந்த விஷயத்தில் பொறுத்தவரை, தந்திராவை பொறுத்தவரை, இந்த கலெக்டிவாக பண்ணுறது இது வந்து உங்களோட மூல தெய்வம் அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அதையும் வேணால் நான் அடுத்ததில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது எப்படி வரும் தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் கூட. ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மூல தெய்வத்தின் பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா அது திருப்பி வந்து உங்களையே வந்து தாக்கும். சரிங்களா? அதுதான் இதோட அம்சம். என்னன்னா 2 பேத்துக்குமே வந்து தியானத்தின் மூலமாக முக்தி, இங்கே வந்து என்னென்னா தந்திரா மூலமாக முக்தி. பாதை வந்து இங்கே வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும். குணம் ஞானத்தை கொடுக்கும். இங்கே வந்து எப்படின்னா சக்தி தான் கிடைக்கும், அனுபவம் தான் கொடுக்கும். இங்கே வந்து எல்லாமே வந்து உணர்வு ரீதியாக உங்களுக்கு வந்து அனுபவத்தை தான் வந்து கொடுக்கும். இந்த தந்திராவில் வந்து நீங்கள் அனுபவம் உணர்வு இல்லைன்னா நீங்கள் தந்திராக்குள்ளே என்ட்ரு பண்ண முடியாது. சரிங்களா? நோக்கம் என்ன? இது தியானத்தின் மூலமாக மன அமைதி வழி ஆத்மா அனுபவம் வந்து நிறைய கிடைக்கும். இது வந்து சக்தி வந்து எழுச்சி அடைஞ்சு சிவசக்தி வந்து ஒன்றிணையும். அதனால தான் நம்ம ரெட்டெக்டர் வந்து இந்த தந்திரா மூலம் தான் நம்ம போனால் நம்மளுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி யூனியன் பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ வேகம் தியானத்தின் மூலமாக நீங்கள் வந்து வேகம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப தீவிரமாக இருக்கும். நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு எனர்ஜி. அதை தாங்குகிற சக்தி நம்மளுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப அது ரொம்ப கஷ்டம். அதுவுமே அது கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ சாத்தியம் தியானத்தின் மூலம் சாத்தியம். யாருனாலும் தியானம் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்னும் 1000 எத்தனை பிறவினாலும் எடுத்துகிட்டு உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். எல்லாத்துக்கும் அது வந்து செட் ஆகும். ஆனால் தந்திரா மட்டும் சுத்தமான சாதகர்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும், எல்லாத்துக்குமே செட் ஆகாது. இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து வரவே முடியாது. அவங்க என்ன தான் பண்ணாலும் ஒரு மனதில் வந்து எண்ணத்தில் தூய்மை இல்லாத சாதனாக்கள் வந்து இதை வந்து பண்ணவே முடியாது. சுத்தம் மீன்ஸ் வெளி சுத்தம் கிடையாது, மன சுத்தம் வேணும். ஸோ ஆத்மா சுத்தம் வேணும். இதுக்கு அதை இப்போ தியானம் மூலமாக இந்த சும்மா மந்திரம் படிச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இவங்க மூலமாக பண்ணுறவங்க வந்து அபாயம் எதுவும் இருக்குமானா கன்ஃபார்மாக கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு தியானம் பண்ணலாம், நீங்கள் பாட்டுக்கு மந்திரம் உச்சாரணம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் தந்திரா மூலமாக நீங்கள் பண்ணும்போது தவறாக பின்பற்றினால் மிகப்பெரிய ஆபத்துக்களை உண்டு பண்ணும். சரிங்களா? அடுத்தது என்னென்னா இதோட அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா தானாக வெளிப்படும். அதுவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்காக கடவுள் கொடுக்கும்போது மந்திரம் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுக்கும். நீங்கள் வந்து நிறையா தியானத்தில் இருக்கிறீங்க, ஏதாவது வந்து அருள் கிடைக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு அருள் கிடைக்கும், அதை விட சேர்த்து உங்களுடைய தேவியினுடைய கிருபை இருந்தால்தான் உங்களுக்கு வந்து இதோட முக்தி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து வெறுமனை ஏன்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு தியானமோ இல்லை மந்திரம் உச்சாரணம் பண்ணிகிட்டே தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, அந்த வழியில் போகிறீங்க அப்படின்னா அது இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த பெர்மிஷன் இல்லாமையே அதான் நான் சொன்னேன்ல, இப்போ வாராகி இதுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அவளோட கோட்டைக்குள்ளே அவள் இழுக்கிறதுக்கு அவள் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி போக முடியும்? சரிங்களா? ஸோ அந்த தெய்வத்தின் அருள் இருக்கணும். அதுமாதிரி வாராகி வந்து ஒருத்தங்களை வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவள் சொல்கிறதை நம்ம கேட்குறதுக்கான பிள்ளையாக தான் இருந்தால் தான் நம்ம பண்ணுவாள். பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளை இல்லைனா அவள் என்ன சொல்கிறாளோ அதுபடி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து அதுக்கு பல குவாலிட்டிஸ் வேணும் நம்மளுக்கு. நம்மளே வந்து அழிச்சுக்கிடணும், எதற்கும் தயாராக இருக்கணும். அவள் என்ன சொல்கிறாளோ அதுபடி கேட்டு நடக்கணும். எல்லாமே வந்து அவள் சொல்படி. அவள் வேண்டாம் அப்படின்னா வேண்டான்னு விட்டுறணும், வேணும் கொடுத்தா ஏற்றுக்கணும், கொடுக்கலனா விட்டுறணும். நிறைய இருக்குதுங்க. இதெல்லாமே நீங்கள் கீழ்ப்படிஞ்சால்தான் அவள் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை வந்து உள்ளே இழுப்பா, இல்லைனா இழுக்க மாட்டாள். அதுதான் வந்து இது. இல்லை அப்படின்னா நீ தப்பு பண்ணுறேன்னா தூக்கி வெளியே தூக்கி வீசுறதுக்கும் தயங்கவே மாட்டாள். அதுலேயும் ரொம்ப ரொம்ப அதாவது ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். நம்ம வந்து தந்திரா அப்படின்னு சொன்னோன்னா குண்டலினிமா. சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து இதுக்கு வந்து பேரே வைக்க வேண்டாம். சரிங்களா? எனக்கு ஹிந்து கடவுள், கிறிஸ்டின் கடவுள், முஸ்லீம் கடவுள் அதெல்லாம் வந்து கிடையாது. தந்திரா அப்படின்னாலே குண்டலினிமா. இந்த குண்டலினிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தியோடைய இவள் வந்து ரொம்ப 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 டஃபஸ்ட்டு டீச்சர். சரிங்களா? நீங்கள் தப்பு பண்ண அவளை தான் நீங்கள் அடிச்சுட்டு அதை கேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய லெசன்ஸ் வந்து கொடுப்பா. அதனால் நம்ம திமிராக இருந்தோம் அப்படின்னா அது தெரியவே தெரியாது. திமிரை அழிச்சாதான் அதோட இது வந்து தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். திமிரு, அகம்பாவம் இதெல்லாம் வந்து நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குருகிட்ட வந்து அந்த லாக் இருந்துச்சு அப்படின்னு அந்த குரு மூலமாக தான் அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இல்லைனால் உங்களுக்கு மாய திரை போட்டு மூடிட்டு
நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் மூவே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அகம்பாவம், திமிரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் 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 வந்து நான் எத்தனை பேருக்கு வந்து இதை இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்குன்னா நீங்கள் இந்த ஏதாவது இதை வந்து பல பேருக்கு வந்து கலெக்டிவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரிங்களா? இதை நம்ம சொன்னால் பைத்தியக்காரம்பாங்க. ஆனால் உண்மை அதுதான். எனக்கு என் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது இதுதான். நான் தான் திருப்பி திருப்பி வந்து நான் பல தடவை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அங்கே ஏன்னா எனக்கான உத்தரவு, எனக்கான ஒரு இது எனக்கு கிடைக்கும் போது நான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன். நான் சொல்லிடுவேன் ஒருட்ட, இல்லை இது தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு தப்பாக இருக்குங்க. ஆனால் என்ன ஆனால் தப்பாக இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நான் இவ்வளோ காலங்கள் நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டான எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று இதில் தவறு இருக்குங்கிறத மட்டும் நான் சுட்டி காட்டுவேன். ஆனால் அதே மாதிரி தான் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கும். எனக்கு வந்து அந்த நான் வந்து ஃபுல்லாக டீப்பாக போய் அதுக்குள்ளே போய் என்ன யாது அது எனக்கு ஏன்னா நான் குறி சொல்கிறவ கிடையாது. சரிங்களா? குறி சொல்கிறவ கிடையாது. நான் குருவாகணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. சும்மா சேவை செய்கிறோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சும்மா சொல்கிறேன். அதுக்கு தாண்டி வந்து எனக்கு வேறு எந்த விதமான எதுவுமே வந்து எனக்கு வந்து இது கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நான் 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 வந்து என்ன, அதனால் நான் சில பேருக்குள்ளே தான் போயிட்டு ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி என்ன யாதுன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு யாரை வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் நான் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடவுள் வந்து பிராப்தம் கொடுத்துருக்குறாரு நம்ம மூலமாக அப்படின்னு சொன்னால் நான் அந்த மெசேஜை அவங்களுக்கு கன்வே பண்ணுவேன். அவ்வளோதான். அதுதான் ஏன்னா இறைக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நான் வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா எதாவது சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை அவங்க கரெக்டாக எடுத்தாலும் சரி, தப்பாக எடுத்தாலும் சரி, இல்லை என்னையை தப்பாக எடுத்தாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். சொல்லிடுவேன். நான் தைரியமாக வந்து சொல்லுவேன், யார்கிட்டனாலும் சொல்லுவேன். நான் சொல்லிவிட்டு நான் வந்து முடிச்சுக்குவேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு அது தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டம் 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 3 மாதமோ கழிச்சு அதை கடவுள் அவங்களுக்கு வந்து காட்டுவார். நிறைய பேருக்கு வந்து காட்டியிருக்காரு அப்படி. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இந்த தந்திராவளி வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல. ஸோ நான் இறையிட்டேருந்து வர்றதுனால நான் வந்து இதை வந்து பியோர், அதாவது புனிதத்தின் உச்சமாக நான் வந்து மதிக்கிறேன் இந்த தந்திராவை. சரிங்களா? இதில் யாராவது வந்து என்னை கொச்சப்படுத்திய மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மனத்தில் ஒரு சஞ்சலம் எழுந்தால் கூட அது எனக்கு எங்கள் அம்மா காட்டி கொடுத்துருவா. இவங்க வந்து இந்த மாதிரி தாட் வச்சுருக்குறாங்க, ஸோ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவா. எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து. சரிங்களா? ஸோ நான் அதான் சொல்லுவேன், என்கிட்டனா வந்து நானாக வந்து உண்மையாலுமே நான் டீச்சராக இல்லை. இந்த டீச்சரானால் இருந்திருந்தேன்னா நான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். யாருமே என்கிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் பாடம் நடத்திட்டு இருக்கா அம்மா. அதுபடி தான் நான் வந்து சொல்ல முடியும். இதில் வந்து நம்மளை திமிரு அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஏன் அப்படின்னா தந்திரா வந்து 2 பக்கம் கத்தி மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, உள்ளே ஏதாவது அர்த்தம் இருக்குமா, அவங்க விளையாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு தானே சொல்கிறாங்க. ஸோ அதில் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா மற்றவங்க ஃபஸ்ட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோக்காகவே எல்லாத்தையும் சொல்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து ஹார்ஷாக சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே லைட்டாக அடிக்கிறது. நீ அதையும் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இறைவன் வந்து கம்பு எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க. நம்மளுக்கு என்ன வந்தது, என்ன கரெக்டு தானே? நம்ம வந்து சரி பாவம் சொல்லிட்டு லைட்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக சொல்கிறது. நானாக சும்மா ஜாலியாக தான் சொல்லுவேன். நானாக ஜோக்காக தான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும்னா நான் வந்து ரொம்ப ஜோக்காக தான் பேசுவேன், ரொம்ப ஜோக்காக தான் செய்வேன். ஆனால் நான் சொல்கிறது, நான் விளாடுறது, நான் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் பலவிதமான அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அதை அவங்க தவறாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபெயிலியர். எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. எனக்கெலாம் ஏன்னா எனக்கான எங்கள் அம்மா வளர்ச்சி எனக்கு தெரியுது. நான் என்னைய பாட்டு கூட்டிக்கிட்டே போயிட்டு எனக்கு வந்து அது நம்ம மனமே வந்து வேறு மாதிரி போயிருங்க. இது வந்து இந்த தந்திர யோகம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு உச்சக்கட்ட பிளிஸ் மூமெண்ட்டை கொண்டு போகும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பேரானந்த நிலையை வந்து நீங்கள் அடைய உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். யாரிடமும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலை அப்படின்னாலே
உங்களோட ஆத்மா இப்போ வந்து எப்படி அப்படின்னா சக்தி மார்க்கம் வந்து ஆல்ரெடி நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். இதை எங்கள் குருஜி ஏற்கனவே சொன்னதான். நீ வந்து ஒரு யுகத்தில் வந்து ரொம்ப 24 ஹவர்ஸும் அம்மாவை நீ கும்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த யுகத்தில் கிடையாது, ஏதோ ஒரு இதில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ஈஸியாக வருது. அப்போ அது வந்து என்ன ஆகும்னா நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வர வர அந்த முத்தி நிலைக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த தந்திரா வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து தானாகவே அதான் நான் சொல்வேன், இறை வந்து தன்னாலே வரும் நம்மகிட்ட. சரிங்களா? அதுவாக வரும் வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள். இப்போ ஒருத்தங்க வந்து என் மூலமாக உனக்கு தெரியுது, இவளுக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன தான் பண்ணாலும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து தெரியும். இவங்க இல்லைனாலும் எனக்கு அதான் சொல்கிறேன்ல, யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இந்த ஜேர்னிக்கு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸே வந்து ஒருத்தர் தாங்க. இதில் வந்து எப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியே வராது, எல்லாரும் அப்படிங்கிறது தான் வரும். சிலவங்க என்ன நம்மளை பார்த்து இவ கற்றுக்கிட்டாலோ நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னா என் பாதை வந்து தடங்கள் படாது. உடனே எங்கள் அம்மா வேற ஆளை அதுக்கு நியமிச்சிருவா. அது அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு ரீசனை இவங்க போய் அவங்க தடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு சண்டை போட்டு கிடங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு ஆள் ஏற்பாடு பண்ணி அவங்க மூலமாக எனக்கு தகவல் வரும். யார் மூலமாவது எனக்கு தகவல் வந்து நான் என் பாதையில் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நான். ஸோ அது வந்து நம்மளுக்கு அது தெரியும் நம்மளுக்கு. அதான் நம்ம வந்து பியூராக இருக்கணும். இன்டென்ஷன் வந்து பியூராக இருக்கணும். பியூர் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சுயநலம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏன் ஈஸியாக வருது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயநலம் இல்லாமை இந்த ஒரு ஹேபிட் மட்டும்தான் வந்து எனக்கான சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நான் சுயநலம் இல்லை, சுயநலம் வந்து இருக்கவே கூடாது. பிறருக்காண்டி அப்படிங்கிற நீங்கள் பேஸ்மெண்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு கிடைக்கிது. இது நான் அனுபவ பாடம், அதனால சொல்கிறேன். மற்றபடி வேறு யாருக்குனாலும் வேறு நிறைய ஒவ்வொரு குவாலிட்டிஸ் ஒவ்வொருத்தங்களை பார்த்து வந்து இறை கொடுக்கும். என்னோடய குவாலிட்டிஸ் அப்படின்னு எனக்கு பார்த்து இறை கொடுத்ததுன்னு நான் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது என்ன, நான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கான ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும்னா சுயநலம் அப்படிங்கிறதே நான் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது நான் வந்து டோட்டலாகவே நான் வந்து என்னோடய பிரார்த்தனையாக இருக்கட்டும், என்னோடய எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி. இது வந்து யார் எனக்கு போதிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கள் குருஜி தான் ஃபஸ்ட்டு தீட்சை கொடுக்கும் போதே சொன்னார். அதாவது ஒரு மந்திரத்தை வந்து நீ வந்து ஒருத்தங்களுக்காண்டி நீ பண்ணுற அப்படின்னா அது வந்து சுயநலமற்றதாக இருக்கணும். அதுமாதிரி பணத்துக்காண்டி யாருக்காண்டியும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அந்த இது வந்து அந்த பாண்டு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி அந்த பாண்டை வந்து மீறவும் கூடாது. இப்படி சில பல ரூல்ஸ், அந்த ரூல்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். பொது நலத்துக்காண்டி தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து சுயநலமாக வந்து அது என்னமோ தெரில, எனக்கு அப்படியே வந்து அது எங்கள் அம்மாவே வந்து எனக்கு கொடுப்பா. அதாவது நான் சில நேரம் வந்து ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் பணம் வேணும் நம்ம கேட்கணும், எல்லாரும் கேட்க சொல்கிறாங்க, நம்ம மட்டும் அப்படி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லு கட்டி கேட்டாலும் உடனே எங்கள் அம்மா வந்து மாற்றிடுவா, அப்படியே மாறிடுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நான் போனேன். அதாவது கிட்டைக்கு போகிற வரைக்கும் நான் வந்து என்னதெல்லாமோ நினச்சிட்டு போகிறேன் நான். அது வந்து ஒரு பிளிஸ் மூமெண்ட்லேயே போனேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளிஸ் மூமெண்ட்லேயே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு தான் இருக்கும். உள்ளே போகிறேன், என்ன தான் எனக்கு மாற்றிச்சோ தெரியல. நான் ஊற்றும் போது நான் என்ன ஊற்றுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டேக்கு நான் போவையும் வந்து என்னை அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தர்மம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறேன். ஊற்றி முடிச்சுட்டு ஸ்டக்காகி நிற்கிறேன் நான். நம்ம என்னதுலாமோ நினச்சிட்டு வந்தோமே, ஊற்றும் போது என்ன ஊற்றுறோம் நம்ம அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து எனக்கு அடிக்கடி எனக்கு வர்றது. என் பிரார்த்தனையே வந்து தர்மம் நிலைக்கணும், தர்மத்துக்காண்டி பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் வந்து வரும் எனக்கு. அது நானாகவே வந்து என் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் அது வரமாட்டுக்கு. அது என்னன்னு தெரியல. அது மைண்டை மாற்றி விட்டு தான் சொல்கிறேன்ல. ஒரு 2 ஸ்டெப் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஊற்றும் போது நான் கரெக்டாக சொல்கிறேன் தர்மம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எனக்கு அதுக்கப்புறம் நான் இன்னுமே நான் நினச்சி பார்ப்பேன், எப்படி இப்படி மாறினேன், ஒரு செகண்டில் நான் எப்படி மாறினேன். நானும் பல வாட்டி நினைப்பேன், நோ நம்ம வந்து சுயநலம் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, நம்மளும் ஏதாவது நம்மளுக்காண்டி கேட்டுட்டு நம்மளுக்காண்டியே பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதுமாதிரி மந்திரமும் அப்படி தான். எனக்கு என்ன படிக்கணும் ஏதாவது இப்படி படிச்சுட்டே இருப்பேன். திடீர்னாப்பில் என் மந்திரம் இதை படி அப்படிங்கிறதே வந்துடும், அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அப்புறம் நானாகவே யோசிப்பேன், என்ன சொன்னால் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், 2 3 வாட்டி 2 வாட்டி அதே செய்வேன் நான். அப்புறம் மாற்றிக்கிடுவேன் நான். இந்த மாதிரி தான் வந்து இறை வந்து உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுத்த வைக்கும். நம்மளை வந்து இறை வந்து ஒரு காலகட்டத்தில் இறையே நம்மளை வந்து ஆட்டுவிக்கும். சரிங்களா? இறை வந்து நம்மளை வந்து இறை கண்ட்ரோல் எடுத்துரும். நம்ம வந்து அதை மீறி வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து வந்துடுவோம். ஃபுல் டைம் வந்து இறையோட கண்ட்ரோலே வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ நம்மளை வந்து எதுவுமே வந்து பாதிக்காது. அம்மா வந்து பயங்கர ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்பா. தந்த்ரா என்ன பார்த்திங்கன்னா நிறையா விதமான துர்சக்திகள் வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா இது வந்து ஃபாஸ்டஸ்ட். சரிங்களா? ஸோ வந்து அந்த துர்சக்தியிலேருந்து ப்ரொடெக்ஷன்ஸ் போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய கற்றுக் கொடுப்பா. அது எப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக இந்த தந்திராக்குள்ளே நீங்கள் வந்து புனிதமாக இருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, நல்ல நோக்கமாக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இறையாகவே உங்களை வந்து கைட் பண்ணும். அதுக்கப்புறம் இது சில நேரத்துக்கு நீங்கள் எதுக்கு வந்து இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கணும், எதுக்கு வந்து மற்றவங்களோட போதனைகள் கேட்கணும், எதுக்கு வந்து குருமார்களுடைய போதனைகள் கேட்கணும், யார் சொன்ன போதனைகள் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்யூஷன்ஸ் படி நம்ம எடுப்போம். சில நேரத்துக்கு என்னென்னா மாயை வந்து நம்மளை குழப்போம். சரிங்களா? எப்போவுமே வந்து மாயை வந்து நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெரிய பெரிய குருமார்களோ ஒரு யாரோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்பு இருந்தால் உடனே திருத்திடணும். அது உடனே உணர்த்தும். அது வந்து உங்கள் மனசாட்சிக்கே டக்குன்னு தெரியுங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு தெரியும். உடனே டக்குன்னு திருத்திடும். அப்படி திருத்தாமல் அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை போட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மனசாட்சி என்ன பண்ணிடும், அமைக்கிடும். உங்களோட இது வந்து அமைக்கிடும். ஸோ அமுக்கும் போது என்னென்னா அந்த தூய எண்ணம் வந்து அமுங்கப்படும் போது நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம வந்து தப்பு செய்கிறது, மனிதன் வந்து தப்பு செய்கிறது வந்து இயற்கை. எல்லாமே வந்து மேலே எழும்பி வரதான் வரும். ஆனாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய குருமார்களுடைய போதனைகளோ இல்லை வந்து நீங்கள் யூடியூப்ஸ் பார்க்குறவங்கள யார் சொன்னாலும் அது மூலமாக உங்களுக்கு இறை வந்து நீ தப்பு பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து காட்டும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த தப்பை நீ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிற தன்மை வந்து உனக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு ரீசெண்டாக கூட 2 நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு இதாக வந்து போட்டேன். அப்போ வந்து என்னென்னா பழைய இதெல்லாம் எடுத்து ஒருத்தவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு அதை பார்த்தோன்னே, ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே ஒரு அரசியலில், ஸோ அது எனக்கு கோபம் இருந்துச்சு. ஸோ நான் சொல்லிட்டு ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். ஆனால் உடனே என் குரு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. உடனே நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். இல்லையே எதுக்கு நான் அப்போ வந்து என்னோடய ஈகோ வந்து தடுக்குது. இல்லையே நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது. ஆனால் நான் வந்து நான் திருப்பி உடனே என்ன பண்ணேன், அடுத்து ஒரு அபாய மணி அடிச்சிச்சு. இருந்தாலும் வந்து நான் வந்து அப்படியே பார்த்துட்டே அந்த ஈகோ அப்படியே என்னை எட்டி பார்க்குது. எப்படி வந்து நம்ம இதை டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு அந்த மைண்டில் ஸ்டக் ஆகிடுச்சு. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுது. திருப்பி உடனே இன்னொருத்தர் மூலமாக எனக்கு அதே இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து வருது. ஸோ என்றைக்குமே வந்து அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நான் போய் உடனே பார்க்கல. அதான் சொல்கிறேன், நான் தப்பு பண்ணால் நான் காலில் விழுறதுக்கு வந்து தயங்கவே மாட்டேன். சட்டுன்னு போய் வந்து உடனே டெலிட் பண்ணி சாரி தப்பாக பண்ணிட்டேன், இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார, அதாவது ஆத்மார்த்தமாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன். அவ்வளோதான். உடனே எனக்கு வந்து அது இதாயிரும். நான் ஒத்துக்கையும் செய்வேன். ஆமாம், அதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துப்பேன். இப்படி பல இது வந்து ஒத்துப்பேன். இது வந்து என்னோடய குருமார்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம தப்பு பண்ணால் அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே அதை திருத்திப்பா. அதாவது அக்செப்ட் பண்ணுறதோட திருத்திக்கிடணும். சரிங்களா? நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதே ஓகேப்பா அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அந்த தப்பை வந்து அடுத்த ட்ரிம் வந்து செய்யக்கூடாது. சரிங்களா? ஒரு இது இறை வந்து அகெயின் அண்ட் அகெயின் யார் மூலமாவது சொல்லலாம். சின்ன பிள்ளை மூலமாக சொல்லலாம், யார் மூலமானு சொல்லலாம். சொல்லும் போது திருப்பி அந்த தப்பை நீ பண்ணாமல் இருக்கிறியா, அதான் வந்து அங்கே முக்கியம். அதுக்கு அப்போ நீ கேட்டு நடக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீ இப்போ நீ தப்பு பண்ணால் இறை வந்து உனக்கு உடனே காட்டும். நீ கரெக்டாக நீ போயிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதை கேட்டு நம்ம போகிறோம். ஸோ இறை என்ன பண்ணோம், ஸோ நம்ம பிள்ளை வந்து சொன்னால் கேட்டுக்கிடுவோம். ஏதோ தெரியாமல் தான் பண்ணுது, தப்பு பண்ணுது, தெரியாமல் பண்ணுது, நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த தப்பை வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா இருந்தால் இது நீ தப்பு பண்ண, நீ வந்து இதுக்கு முன்னாடி நீ கேட்கவே இல்லைன்னா உனக்கு வந்து 1 மாதமோ 4 மாதம் கழித்து தான் அது சொல்லும். நீ அதுக்குள்ளே 10 தப்பு பண்ணிடுவ. எதுக்காண்டி எப்படி அப்படின்னா அந்த 10 தப்பு பண்ணுறதுக்கு உனக்கான உந்துதலை ஏற்படுத்தி கொடுக்கும் இறை.
அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா இறை என்ன சொல்லுதோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டு, இல்லை யாராவது சொல்கிறாங்களா அக்செப்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு, ஏதோ ஒன்று இருக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து பேக்கில் நிற்கணும், யோசிக்கணும் என்ன சொல்ல வர்றாங்க, யாராக இருந்தால் என்ன, அவங்க வந்து சின்னவங்களாக இருந்தால் என்ன, பெரியவங்களாக இருந்தால் என்ன, என்னமோ சொல்கிறாங்களே என்ன இருக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வாரம் நம்ம யோசித்து அதுக்கு வந்து நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். அதில் வந்து பலவிதமான நியாயங்கள் வந்து இருக்கும். ஸோ தந்த்ராவை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் ஒரு சின்ன, ஏன்னா இது வந்து ரொம்ப நான் சொல்லியிருக்கேன் டேஞ்சரஸ், இன்டென்ஸு, 2 கத்தி மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு இதாக மாறிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம யோசித்து தான் வந்து பண்ண வேண்டும். அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப். தேங்க்யூ.